சுத்தலையா அப்படின்னு ஒரு பாட்டியம்மா 73 வயசு பாட்டியம்மா என்ன பார்த்து கேக்குறாங்க. ஆனா இவரு கான்ஸ்பிரசி தியரி வந்து பேசுறாரு, சதி திட்டம்னு பேசுறாரு. சதி திட்டம்னு பேசுறதுதான் சதி. சமூக நீதி உறுதி செய்யறதுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, மாற்று அரசியல் நான் கொடுக்குறேன்னு சொல்றாருன்னா, முதல்ல மீட்டிங்கை நீ நடத்துற விதத்துல அதை நீ நிரூபிக்கணும். நீ வந்து என்னமோ உச்சாணி கொம்புல இருக்கா மாதிரி நீங்க லைட்டை இப்படி ஆன் பண்ணிக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஒரு நார்சிஸ்டிக்கா அப்படி ஒரு ரசிச்சுக்கிட்டு பாரு ஸ்டாலின் அங்கிள் பாருங்க என்னை பார்த்து எவ்வளோ பேர் வந்து முட்டா பையன் மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க, எத்தனை பொம்பளைங்க குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து மிதிப்பட்டு சாகுறாங்க, இதை தானே நீங்கள் டிஸ்பிளே பண்ண காட்டுனீங்க. சேலஞ்ச் பண்ணுறாரு சிஎம் சார், நீங்கள் வந்து என்னை கைது பண்ணுங்க. யார் இவங்களுக்கு எல்லாமே ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் தான் இவங்களுக்கு வந்து டயலாக்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் சொத்து சேர்த்து சம்பாதித்து பெரிய ஆட்களாக வர முடியும் அப்படிங்கிற ஒரு அதிகார வெறி, அதிகார பசி, அதுதான் அந்த ஆள் முகத்துல இருக்கு. அதுதான் நோக்கம். ஆட்டு மந்தைகளா இருக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல மக்கள் ஆட்டு மந்தைகளா இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்றீங்களா, இல்ல இங்க இருக்கிற ஆட்சி முறை சரியில்லைன்றீங்களா? அதோட வெளிப்பாடால விஜய் பக்கம் போறனா எடுத்துக்கலாம். அதாவது ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஆதவர்ஜுனா மாதிரியான காசு படைத்தவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனையை வேண்டுமானாலும் கட்டமைப்பார்கள். அந்த ப்ராஜெக்ட்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இறக்கி விடுறாங்க. அவங்க ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். எதுக்காக விஜயோட நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும்? அவர் 41 பேர் செத்து போனதுக்கு காரணமா இருந்ததுக்காக ஐ ஸ்டாண்ட் வித் விஜயா. செருப்பு எதற்காக வீசினார்கள்? இல்ல எதற்காக அதை செய்தார்கள்? இங்க வந்து விழுந்துகிட்டு இருக்காங்க, நீங்க தான் மேல இருக்கீங்க, எங்களை பாருங்க, எங்களுக்கு வந்து இங்க மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, இங்க ஜனங்கள் விழுறாங்க, சின்ன குழந்தைங்க மயங்கி விடுறாங்க அப்படின்னு அவருடைய ரசிகர்கள், அவர் அழைத்த அவருடைய ரசிகர்கள் அவருடைய கவனத்தை பெறுவதற்காக, அப்படி வந்து அவர் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செருப்பு வீசினாங்க. எந்த மனுஷ ஜென்மமும் ஒரு கோர்ட்ல போய் அப்படி வாதாடிட முடியாது. 41 பேர் ஏற்கனவே செத்திருந்தவங்கள இந்த கூட்டத்துல செத்ததா கணக்கு காமிச்சிருந்தா அப்படின்னு பேசுறாரு அவங்களுடைய வக்கீல். இதை விட செத்து போனவர்களை அசிங்கப்படுத்த முடியுமா? ஒரு கண்ணியமா இது ட்ரீட் பண்ற விதமா? இவர் என்ன சொல்றாரு, நான் அங்க போனா வந்து பெரிய கலவரம் நடந்துரும், அதனால நான் போகல. டயலாக் தமிழர்களுக்கு வணக்கம், நான் நிர்மல். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல சமூக ஆர்வலர் நர்மதா அவர்கள் நம்மளுடைய இருந்திருக்காங்க. அவங்க அவர்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் வந்து பேசலன்னு இருந்தீங்க கரூர் சம்பவத்தில். தற்போது வீடியோ போட்டிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு 4 நிமிஷ வீடியோ. அதாவது பார்க்குறதுக்கு சினிமாவில் வந்துட்டு ஒரு சோக காட்சியில் எப்படி ஒரு எமோஷன்ஸ், எப்படி ஒரு முகபாவனையை வச்சுருப்பாங்களோ அதெல்லாத்தையுமே ரொம்ப பக்காவாக செஞ்சுருக்காரு. ஏன்னா நடிகர். அதே மாதிரி அதில் பஞ்ச் டைலாக்லாம் வச்சுருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் என்னென்னா, விஜய் இந்த சமூகத்தில் ஏற்படுத்துகிற பிரச்சனையே இந்த நடிப்பு தான். அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது, நம்மளோட ஸ்டேட் அப்படிங்கிறது, இது ரியாலிட்டி. இதில் மக்கள் அப்படின்னு சொன்னோன்னா ரத்தமும் சதையுமா இருக்கிற மனிதர்கள். அந்த மனிதர்கள் ஒரு 41 பேர் அவர் கலந்துக்கிட்ட ஒரு கூட்டத்தில் சிக்கி மிதிப்பட்டு செத்துருக்காங்க. பத்திரிகையாளர்கள் வந்து, சார் 41 பேர் சார், என்ன சார் ஒன்றும் பேசாமல் போகிறீங்கன்னு கத்தி அவரோட அட்டென்ஷனை வந்து கெயின் பண்ணுறதுக்காக திருச்சி ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க, இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இதை பற்றி வாயே திறக்காமல் அவர் போன அந்த காட்சி இருக்கு இல்லையா, அது தமிழக மக்கள் வந்து மறந்துருக்கவே மாட்டாங்க. ஒரு 2 நாள் கழித்து ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, 2 விஷயம் அதில் சொல்கிறாரு. தமிழக மக்களுக்கு உண்மை தெரியும்னு. என்ன உண்மை தெரியும்னு அவர் நினைக்கிறாரு. ஆமாம், என்ன அதாவது ஒரு 10,000 பேர் வந்து கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு 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 பர்மிஷன் கேட்டுட்டு அதில் எத்தனை பேர் வந்தாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் வழிநடுக ட்ராவல் பண்ணும்போது எல்லா ரசிகர்களையும் மோட்டிவேட் பண்ணி என் பின்னாடியே நான் அழைச்சிட்டு வருவேன். அந்த ஏற்கனவே வந்து இடம் எள்ளு போட்டால் எண்ணெய் ஆகும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கூட்ட நெருக்கடியில் இருக்கிற மக்கள் மத்தியில் தான் நான் போய் பேசுவேன். போலீஸ் நிப்பாட்டியிருக்காங்க முன்னாடியே. அங்கெல்லாம் நான் நின்று பேச மாட்டேன், அங்கே அதுக்குள்ளே தான் நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா விஜய் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்குள்ளார வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நின்றுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு நடுவில் சென்டரில் வந்து இந்த வெஹிக்கிள் போகுது. அத்தனை பேர் மிதிப்பட்டு சாவறாங்க, கண்ணு முன்னாடியே பார்க்குறாங்க. விஜய் பேச தொடங்கின போது அவரோட வெஹிக்கிள் வந்த பிறகுதான் அங்கே வந்து மரணங்கள். விஜய் வந்து அந்த வீடியோவில் குறிப்பிடுறாரு, காவல்துறை வந்து போதுமான அளவுக்கு இல்லை, பாதுகாப்பு வந்து குறைபாடாக இருக்கு. இதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லி தானே அவர் பேசுறாரு. இது வந்து வெறும் கூட்ட நெரிசலால ஆன உயிர்கள் பலி மட்டும் கிடையாது, இதுல வந்து ஒரு சதி இருக்கு அப்படின்னு திட்டவட்டமா அந்த வீடியோவில் சொல்றாரு. என்ன சதி? அதாவது
மக்கள் வந்து இவரை பார்க்கறதுக்காக கூடினவர்களில் வந்து எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி உறுப்பினர்களாக தெரியல. ஏன்னா அதில் வந்து இந்த 41 பேரில் ஒரு திமுக காரரும் இருக்கிறதா ஒரு ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு கிட்ட மென்ஷன் பண்ணினாரு. அப்போ ஜென்ரலாக விஜயை பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க. இவர் வந்து எதுக்கு நாமக்கல்லேருந்து வரும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டே வந்தார்? அப்போ இவரை என்னை பார்த்துட்டா கலைஞ்சிருவாங்க. பேசுற இடம் வரைக்கும் இந்த மக்கள் வந்து குவிய வேண்டும். இல்ல அப்படி அதுதான் அந்த கூட்டம் அதிகம் வரணுங்கிறத ப்ரொஜெக்ட் பண்றதுதான் அவருடைய நோக்கம். அவர் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதே என்னுடைய ஸ்ட்ரென்த் பாருங்க, என்னுடைய மாச பாருங்க, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சவடால் விடுறாரு, சினிமா டயலாக் பேசுறாரு. இதுதான் வந்து அவர் செய்யற வந்து ஒரு அரசியல். ஏன்னா அங்க அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, டிஎம்கேவை நான் மிரட்டிட்டேன், டிஎம்கே வந்து அழிச்சு ஒழிக்கிற சக்தி நான் தான் வந்து தமிழகத்தை வந்து மீட்க போறேன், உங்களுக்கான மாற்று அரசியலை நான் தான் தரப்போறேன். ஏன்னா பாருங்க என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய கூட்டத்தை பாருங்க, என்னுடைய ஜனங்களை பாருங்க, என்னுடைய ஃபேன்ஸை பாருங்க, என்னுடைய கேடர்ஸை பாருங்க. இதை வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக விஜய் எடுத்த முயற்சி தான் அந்த 41 பேர் பலியானதுக்கான காரணம். நான் நிஜமாவே ஒன்று சொல்றேன். இப்போ நான் தான் வந்து அந்த மக்களை வந்து திரட்டி இருக்கேன், எனக்காக அந்த மக்கள் வந்திருக்காங்க. அங்க நிக்கிறதுக்கு வந்து இடம் கூட இல்லைன்னா நான் என்ன தலைவர், நான் என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல இந்த இடத்துல தான் நான் பேச போறேன், எல்லாம் இங்க வாங்க, இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த இடத்துல நெருக்கடி கிடையாது, நான் அங்கே வர முடியாது, ஒன்று எதுக்கு மேலே ஏறுறீங்க, கீழே இறங்குங்க, கீழே ஏதாவது உளுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளோ பெரிய இழப்பு. நான் தாங்குவேனா? இல்லை இது வரைக்கும் எத்தனையோ 2-3 மாநாடுகள் வந்து அவர் நடத்தியிருக்காரு, பெரிய வந்து கூட்டங்கள் நடத்தியிருக்காரு, 2-3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல போய் பேசியிருக்காரு. எந்த இடத்துலயாதும் ஒரு ரசிகரை பார்த்து எதற்காக நீங்கள் அப்படி மேலே ஏறி நிக்கிறீங்க, முதல்ல இறங்குங்க, எத்தனையோ தலைவர்கள் இல்ல எங்க சொல்லியிருக்காங்க மரத்து மேலே ஏறுறது இறங்குங்கலாம் சொல்றாரு. இல்ல அவர் நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய அரசியல் பேச்சோ அவர் நடவடிக்கையோ புதுசா வந்திருக்காரு, அதனால கூட இப்படி பேசலாம், இப்படி எடுத்துக்கலாம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த சம்பவம் வந்து கூட்ட நெரிசலால தான் ஆனதுன்னு அவர் எங்கேயும் பதிவு செய்யலையே. இங்க சதி தானே நடந்திருக்கு. என்ன சதி நடந்திருக்க முடியும்? அப்ப இது கூட்ட நெரிசலால நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்ப அவங்களோட கட்சிக்காரர்கள், அதாவது குறிப்பா அந்த கரூர் மாவட்ட செயலாளருடைய மனைவி சொன்ன மாதிரி கூட்டத்துக்குள்ள வந்து குண்டர்கள் பூந்துட்டாங்க, அவங்க தான் வந்து நெருக்கடியை வந்து ஏற்படுத்தினாங்க, அவங்க தான் ஸ்ப்ரே அடிச்சாங்க, இதுதான் அவர் சொல்ல வர சதியா? எதற்காக அதை செய்தார்கள்? இங்க வந்து விழுந்துகிட்டு இருக்காங்க, நீங்க தான் மேல இருக்கீங்க, எங்களை பாருங்க, எங்களுக்கு வந்து இங்க மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, இங்க ஜனங்கள் விழுறாங்க, சின்ன குழந்தைங்க மயங்கி விழுறாங்க அப்படின்னு அவருடைய ரசிகர்கள், அவர் அழைத்த அவருடைய ரசிகர்கள் அவருடைய கவனத்தை பெறுவதற்காக, அப்படி வந்து அவர் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செருப்பு வீசினாங்க. இது வந்து என்ன, அங்க வந்து அவருக்கு என்ன வந்து தீய சக்திகள் வந்து அவருக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அவரை. திமுக இருக்குன்னு சொல்றாருல. நான் ஒண்ணு கேட்கிறேன், அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள குண்டர்கள் போனாங்கன்னா குண்டர்களோட நிலைமை என்ன? இவரோட வளர்ச்சியோட சதி பண்றதுக்கு அங்க உள்ள செந்தில் பாலாஜி வந்து அதாவது அந்த கூட்டத்துக்குள்ளார ஒரு 10,000 பேர் இருக்காங்க, நிக்கிறதுக்கு அங்க இடம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எல்லை போட்டா என்ன வர கூட்டத்துக்குள்ளார ஒரு 10 குண்டர்களை அனுப்பிச்சா அந்த குண்டர்கள் முதல்ல போவானா? காசு கொடுத்து கொள்ற மெர்சனரி கேங்கா இருந்தாலும் அவன் போவானே, போன நான் முதல்ல சட்னி ஆயிடுவேன், நான் என்னத்துக்கு போகணும்னு கேட்க மாட்டாங்களா? அப்ப என்ன கான்ஸ்பிரசியை வந்து அங்க வந்து தியரியை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க? அவர் மேல் குற்றங்கள் இருக்கின்றன, அவர் குற்றவாளி. ஒன்றும் இல்லை, எங்க பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி அம்மா, அவங்களுக்கு வந்து செய்தித்தாளை பார்த்துட்டு அந்த தினத்தந்தியில் அதை படிக்கிறாங்க. படிச்சுட்டு, ஏம்மா நீ வந்து ஒரு 2 வீலரில் போய் யாராவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டா அவங்க வந்து செத்து போயிட்டாங்கன்னா உன்னால உயிரோட இருக்க முடியுமாமா? என்னை பார்த்து கேட்ட கேள்வி. இல்லை, எனக்கு வந்து நான் கலங்கி போயிடுவேன். அவன் எப்படிம்மா 41 பேர் செத்த பிறகு அவன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கான்? அவனுக்கு மனசாட்சி உறுத்தலையா அப்படின்னு ஒரு பாட்டியம்மா, 73 வயசு பாட்டியம்மா என்னை பார்த்து கேட்குறாங்க. ஆனா இவரு கான்ஸ்பிரசி தியரியை வந்து பேசுறாரு, சதி திட்டம்னு பேசுறாரு. சதி திட்டம்னு பேசுறது தான் சதி. தமிழ்நாட்டு மக்களை சதியாளர்கள் சேர்ந்து இந்த அரசியலற்ற ஒரு பிரதேசமாக தமிழ்நாட்டை ஆக்கிட வேண்டும். இங்க வந்து இப்படி ஒரு நடிகர் இப்படி பண்ணுனா ஐயோ அநியாயம், ஏயா உனக்கு வந்து இவ்வளோ நெருக்கடியை வந்து நீ கூட்டி உனக்கு ஸ்ட்ரென்த் காட்டுறதுக்காக 41 பேரை நீ சாகடிப்பியான்னு கேட்கறாங்கல்ல. இந்த எழுச்சி மிக்க நாடாக, இந்த எழுச்சி மிக்க உணர்வாளர்களாக மக்கள் இருப்பது கூடாது. ஆட்டு மந்தைகளாக இந்த மக்கள் இருக்க வேண்டும். ஆட்டு மந்தைகளாக
மனிதர்களாக இருந்தால் நாங்கள் கொள்ளையடிக்க முடியும், நாங்கள் அதிகாரத்துக்கு வர முடியும், மக்களை வந்து நாங்க பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நாங்க அஜெண்டாக்களை நிறைவேற்ற முடியும், கார்ப்பரேட்களுக்கான அஜெண்டாக்களை நிறைவேற்ற முடியும், நாங்கள் சொத்து சேர்த்து சம்பாதித்து பெரிய ஆட்களாக வர முடியும் அப்படிங்கிற ஒரு அதிகார வெறி, அதிகார பசி, அதுதான் அந்த ஆள் முகத்துல இருக்கு. அதுதான் நோக்கம். ஆட்டு மந்தைகளா இருக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, மக்கள் ஆட்டு மந்தைகளா இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்றீங்களா, இல்ல இங்க இருக்கிற ஆட்சி முறை சரியில்லைன்றீங்களா? அதோட வெளிப்பாடால விஜய் பக்கம் போறனா எடுத்துக்கலாம். அதாவது ஒப்பீட்டளவுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வட மாநிலங்களை காட்டிலும் தென் மாநிலங்கள் கொஞ்சம் நாங்க யாரு, என்ன எங்களுக்கான அடிப்படை உரிமை, கல்வி வந்து எங்களுக்கு இலவசமா கிடைக்கணும், மருத்துவ வசதி கிடைக்கணும், சுகாதார வசதி கிடைக்கணும், இந்த மாதிரியான விழிப்புணர்வு, அதே மாதிரி வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கணுங்கிற விழிப்புணர்வெல்லாம் ஒப்பீட்டளவுல கொஞ்சம் கூடுதலா இருக்கக்கூடிய பகுதி தான் நம்மளுடைய தமிழ்நாடு, குறிப்பா சொல்லணும்னா. இருந்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் அதாவது என்ன ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னா, பெரும்பகுதி ஒரு அவேர்னஸ் இருக்கிற ஸ்டேட்டா இருந்தாலும் இது மக்களை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கல்வி, வேலை வாய்ப்பு, அவங்களுடைய வாழ்க்கை. இப்போ போய் விஜயோடைய கேஸ்லேயே பார்த்துக்கிட்டோம்னா 41 பேர் இறந்தவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ப்ரொஃபைலை பார்த்தா எல்லாருமே கூலி வேலைக்கு போகக்கூடிய குடும்பங்கள்லேருந்து வராங்க. நான் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்த நேரத்தில் என் ஒய்ஃப் என் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க தான். அப்ப எந்தவித ஒரு புரிதலோ, ஒரு அரசியல் தெளிவோ, இல்ல 4 விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு சூழ்நிலோ, அப்படியான வாழ்க்கையோ வாய்க்காத நபர்கள் தான் வந்து பெரும்பகுதி வந்து போய் அதில் வந்து மாற்றுறாங்க. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு பக்கத்துல வந்து முற்போக்கு அரசியல், பெரியார் மண் இதெல்லாம் நம்ம சொன்னாலும் பெரும்பகுதி மக்களை ஒரு ஓட்டு வங்கியா மட்டுமே வச்சுக்கிற ஒரு கலாச்சாரமும் இங்க இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. அதோடைய வெளிப்பாடாகவும் இது இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேண்டி இருக்கு. ஆனாலும் மக்களை வந்து இப்படி அரசியல் நீக்கம் செய்வேன், அரசியல் அற்றவர்களை நான் தேர்ந்தெடுத்து அரசியல் பண்ணுவேன், அதே மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் நஞ்ச அரசியல் போயிருந்தாலும் அந்த அரசியலை நீக்கிவிட்டு நான் கருதுவதை அவர்கள் பார்வையில், அவர்கள் சிந்தனையில் வந்து செலுத்துவேன் அப்படிங்கிற அந்த ஒரு தவறான பாலிடிக்ஸ்னா இதுதான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பேன்னு வர ஆட்கள் கிட்ட மக்களை ஒப்படைத்து விட்டு முற்போக்கு சக்திகள் அமைதி காக்க முடியாது. அதனால்தான் தமிழ்நாட்டின் முற்போக்காளர்கள் தவிக்கிறார்கள். ஏன் உனக்கு மனசாட்சி, சினிமாக்காரங்க எத்தனை பேர் கதறாங்க. வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காரு, ராஜமுருகன் என்ன சொல்லியிருக்காரு, கருப்பழனியப்பன் இவங்கெல்லாம் சொல்றதை விடுங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட நேர்ல போய் நான் கரூர் போனேன், நேர்ல போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறேன். விஜய் மேல கோவப்படலையே, அது வந்து கூட்ட நெரிசலான ஆன விஷயம் தான். ஆனா இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு, விஜய் மேல எந்த தப்பு இல்ல, அங்கதான் கூட்ட நெரிசல சிக்கி இறந்துட்டோம், இதுல ஏதோ சதி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன் அந்த மக்கள் அப்படி சொல்றாங்க? அதாவது கான்ஸ்பிரசி இதுல வந்து செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அவருடைய சரியா கூட இருக்கலான்றாங்க, திமுக மேல வைக்கிறாங்க. ஆனா விஜய் மேல குறை சொல்லியே இல்ல. நீங்க வந்து முழு உண்மையும் பார்க்காம இந்த அதாவது சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஆதவர்ஜுனா மாதிரியான காசு படைத்தவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனையை வேண்டுமானாலும் கட்டமைப்பார்கள். அந்த ப்ராஜெக்ட்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இறக்கி விடுறாங்க. அவங்க ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். எதுக்காக விஜயோட நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும்? அவர் 41 பேர் செத்து போனதுக்கு காரணமா இருந்ததுக்காக ஐ ஸ்டாண்ட் வித் விஜயா? இப்படியெல்லாம் எந்த பார்வையும் இல்லாமல், பார்வை தெளிவும் இல்லாமல் சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கரெக்டாக வந்து அவங்களுடைய விஷஸ் கேம்பெயினுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இது நடக்குமானா நடக்கும். இப்போ நரேந்திர மோடி இருக்காரு, ஒரு 2000 பேர் 2002ல கோத்ரா கலவரத்துல இஸ்லாமியர்களை கொலை செய்து அந்த கொலையின் மூலமாக மதவெறி அரசியலை குஜராத் மக்கள் மீது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் வந்து மதவெறி அரசியலை பரப்பி சீஃப் மினிஸ்டரா இருந்து இப்ப நாட்டுடைய பிரதமரா 3வது தடவை வந்துட்டாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு பார்வையை வந்து மக்கள் மனசுல என்ஜினியரிங் பண்ண முடியும். அதுக்கு அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்து இங்க சாத்தியக்கூறுகள் இருக்கு, செய்தவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு சிந்தனையை தானே நான் கட்டமைக்க போறேன். இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி எல்லாமே வந்து சினிமாவில் வந்து அதுதான் வந்து கான்ஸ்பிரசி தியரி தான் வந்து மேஜர் லைனாக இருக்கும், த்ரெட்டாக இருக்கும். அந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட எடுபடும். ஆனால் அது ஒரு மூட நம்பிக்கை கலாச்சாரம். இதனால தான் வந்து ரேஷனலிஸ்ட்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவுவாதிகள் அவங்க கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு மித்தையும் உடச்சி பேசுகிறாங்க. நேற்று அமுதா ஐஏஎஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் எப்படி தப்பு அப்படிங்கிறத அவங்க அறிவியல் பூர்வமாக அவங்க வந்து விளக்குறாங்க. போலீஸ் என்ன ரோல் பண்ணுச்சு, 20 பேருக்கு ஒரு நபருங்கிற அளவில் நாங்கள் போலீஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து
ஸ்ட்ரைட்டன் பண்றாங்க. அதனால அதாவது இவருக்கு கண்மூடித்தனமாக இவரை சப்போர்ட் பண்றோன்ற ஃபேன்ஸும் இருக்காங்க. அதே சமயத்துல விஜய் வந்து வேனை அங்கேயே நிப்பாட்டி பேசியிருந்தா இப்படி வந்திருக்காது. இந்த இடத்துல அவர் வந்து நின்ன பிறகுதான் மக்கள் விழ ஆரம்பிச்சாங்க. 2 பேர் விழுந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் விழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு என்ன நடந்ததுங்கிறத உண்மையா அனலைஸ் பண்ணி மீடியாவுக்கு பேட்டி கொடுத்த ரசிகர்களும் இருக்காங்க. ஆனந்த விகடன்ல வந்துட்டு எப்படி அந்த வேன் உள்ள போக போக அந்த மக்கள் வந்து சாகுறாங்க அப்படிங்கிறத வந்து வீடியோ எடுத்த விஜயோட ஃபேன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த மாதிரியான ஆட்களும் இருக்கிறார்கள். அதனால கண்மூடித்தனமாக சப்போர்ட் செய்பவர்கள் மட்டும்தான் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்ல. அவங்க தான் அதுல ஒரு 4-5 பேர் வந்து பேசுறாங்க, அதை விஜய் ரசிகர்கள் வந்து கண்மூடித்தனமா வந்து பரப்புறாங்க அப்படின்னா சங்கி கூட்டம் மாதிரி தான். சங்கி கூட்டம்ல வந்துட்டு எப்படின்னா புற்றீசல் மாதிரி வந்து அட்டாக் பண்ற மாதிரி அங்கேயும் அவங்க ஒரு ஆர்மி வச்சிருப்பாங்க, ஒரு ஜோம்பிகளோட ஒரு ஆர்மி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து இதுதான் கருத்து, ஒட்டுமொத்தமா வந்து இது டிஎம்கேவோட கான்ஸ்பிரசி அப்படிலாம் மனிதர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்பிவிடவில்லை. அந்த வீடியோல குறிப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண அரசியல் கட்சிகளுக்கு நன்றி அதையும் குறிப்பிட்டு பேசுறாரு. என்னோட சப்போர்ட் பண்ணியவர்களுக்கு நன்றின்னு சொன்னாரு. ஆமா, அதை எப்படி பாக்குறீங்க? யாரா இருக்கலாம்? அது வந்து யாரா இருப்பாங்கலாம் நம்ம சொல்ல தேவை கிடையாது. ஏன்னா முதல் அந்த விஷயம் நடந்த கொஞ்ச நேரத்துல சப்போர்ட் பண்ணிருக்காரு, பாஜக சப்போர்ட் பண்ணிருக்காரு, அண்ணாமலை சப்போர்ட் பண்ணிருக்காரு, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லியிருக்காரு, ஏன்னா ஓடி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து உடனே வந்து என்டிஏ கவர்மெண்ட் வந்து துரித கதியில செயல்பட்டு ஹேமா மாலினி அனுப்பிச்சிருக்காங்க. அங்க ஒரு கோமாளித்தனங்கள்லாம் நடந்தது. அதாவது ஒன் மோர் விட்னஸ் மேடம், ஒன் மோர் ஐ விட்னஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே போயிட்டு தப்பும் தவறுமாக ஒருத்தர் சொல்றாரு, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட ஏதாவது லேப்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. பதில் சொல்லுபவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா இங்க இருந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சரியா நடந்துக்கல, சரியா ஆர்கனைஸ் பண்ணலன்னு சொல்றாரு. அதுக்கு அண்ணாமலை வந்து எப்படி மொழிபெயர்க்கிறாருன்னா, ஆமா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா திரிச்சு அந்த கமிட்டி கிட்ட சாட்சி வந்து பதிவு செய்யணும். போலீஸ் நீங்க அதிகரிச்சிருக்கலாம்ல. விஜய் வந்து நீங்க அரசியல்வாதியை மட்டுமே பார்க்க முடியாதுல, அவர் ஒரு நடிகரா இருந்திருக்காரு. சாதாரணமா மக்கள் வந்து பார்க்க வருவாங்க. அதாவது இவர் வந்தாருன்னா சாதாரண மக்கள் பார்க்க வருவாங்க. அவங்க கேட்ட பர்மிஷன் 10,000 பேர்னு சொன்னா 20 பேருக்கு ஒரு நபர் அப்படிங்கிற எண்ணிக்கையில போலீஸ்காரங்களை அங்க வந்து டிப்ளாய் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த வீடியோஸ்ல பார்த்தா தெரியும், ஒரு பெண்ணு மயங்கி விழுறாங்க, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், ஒரு உமன் கான்ஸ்டபிள் கதறி அழுது ஹெல்ப் கேக்குறாங்க, விசிறி விடுறாங்க. அப்ப இதெல்லாம் ஃபோர்ஸ் இல்லாம வேற என்ன? போலீஸ் செய்ய தவறிய ஒரு விஷயம்னு நான் தனிப்பட்ட ரீதியில நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருடைய வெஹிக்கிள் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு கும்பல் கடகடன்னு ஓடி வருவாங்க. அது ஒரு ரவுண்டானா மாதிரியான ஒரு பிளேஸா இருக்கு. அந்த இடத்துக்கு மேல நீங்க போகிறத நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு வந்து போலீஸ் தடுத்திருந்தால் ஒருவேளை இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. என்னுடைய பார்வைப்படி அவருடைய வெஹிக்கிள், ஏன்னா அவர் வரும்போதும் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்போ அங்கே வந்து நீங்களாம் அட்டெண்டன்ஸ் போடுங்க, உங்களை வந்து மீடியாக்காரங்க கவரேஜ் பண்ணிட்டு போட்டோன்னு ஒரு ஸ்ட்ரென்த் காமிக்க ட்ரை பண்றாரு. அப்ப ஏற்கனவே பத்திரிகையாளர் ஆர்கே வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருப்பாரு, ஏற்கனவே ஒரு கிரௌடு ஒரு இடத்த இப்படி அடைச்சிக்கிட்டு இருக்கு, அதுல இவர் கூடவே இன்னொரு கிரௌடையும் கூட்டிட்டு வந்துட்டு அந்த கிரௌடோட மிக்ஸ் பண்றாரு, ஒரு வேவ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் போதாக்குறைக்கு இவருடைய பரிவாரங்கள் போய் வந்து அந்த இடத்துல போய் நடுவில் பார்க் பண்றதுக்காக ஜனங்க வந்து நசுங்கணும். ஏங்க நீங்க ஒரு சாதாரண மனுஷன் தானே, சோஷியல் ஜஸ்டிஸ் அரசியல்னு சொல்றீங்கல்ல, சமூக நீதி அரசியல்னு, அது வந்து எப்படின்னா சின்ன பிள்ளைங்களாம் இப்ப நான்லாம் வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல பேச்சு போட்டிக்கு எனக்கு எழுதி கொடுப்பாங்க எங்க அப்பா அம்மா, என்ன பொருள்னே எனக்கு தெரியாது, நான் போய் வந்து ஒப்பிச்சுட்டு பரிசு வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரி ஒரு அரசியல் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. வார்த்தை ஆவுனா ஒண்ணு போட்டுக்க வேண்டியது, காமராஜர் பேரை போட்டுக்க வேண்டியது, பெரியார் பேரை போட்டுக்க வேண்டியது. சமூக நீதினா என்னன்னு அர்த்தம் தெரியுமா? எல்லா மனிதர்களும் சமம். எனக்கு எப்படி வந்து ஒரு சுயமரியாதை இருக்கோ, சுயம் இருக்கோ, மதிப்பு இருக்கோ, மாண்பு இருக்கோ, உரிமை இருக்கோ, அதே உரிமையும் சுயமரியாதையும் மாண்பும் என்னோட சக மனுஷனுக்கும் இருக்கு. எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்க வேண்டும், சமமான வாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும், சுரண்டலை ஒழிக்க வேண்டும். இந்த பார்வை இருக்கிறது பேர் தான் சோஷியல் ஜஸ்டிஸ். அது ஒண்ணு சும்மா வந்து ஒரு மினுக்கிட்டு இருக்கிற வந்து ஒரு மேஜிக்கல் ஒரு 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 என்ன சொல்ற மினுக்கிட்டு இருக்கிற ஒரு பேச்சு கிடையாது, சும்மா கிளிட்டரிங் வேர்டு கிடையாது. அதை சொல்லுபவன் சமூக நீதி உறுதி செய்யறதுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, மாற்று அரசியல் நான் கொடுக்குறேன்னு சொல்றாருன்னா,
முதல்ல மீட்டிங்கை நீ நடத்துற விதத்துல அதை நீ நிரூபிக்கணும். நீ வந்து என்னமோ உச்சாணி கொம்புல இருக்கா மாதிரி ஜனங்கள்லாம் உனக்கு ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, நான் பயாலஜிக்கல் ஃபீச்சரே கிடையாது, முதல்ல ஒரு ப்ராடக்டே கிடையாது, நான் வந்து உயிரியல் ரீதியா நான் பிறக்கல, நான் கடவுளோட அவதாரம்னு சொல்றாரு ஒருத்தர். அவருக்கு கொஞ்சமும் சிலைக்காம அவரோட போட்டி போட்டுக்கிட்டு நீங்க லைட்டை இப்படி ஆன் பண்ணிக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஒரு நார்சிஸ்டிக்கா அப்படி ஒரு ரசிச்சுக்கிட்டு பாரு ஸ்டாலின் அங்கிள் பாருங்க என்னை பார்த்து எவ்வளோ பேர் வந்து முட்டா பையன் மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க, எத்தனை பொம்பளைங்க குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து மிதிப்பட்டு சாகுறாங்க, இதை தானே நீங்கள் டிஸ்பிளே பண்ண காட்டுனீங்க. இதுக்கு பேர் வந்து நானும் என்னுடைய ரசிகர்களும் சமமான மனிதர்கள் தான் அப்படின்னு நம்புற ஒரு பார்வையா? அதுக்கு பேர் சமூக நீதி பார்வையா? இதை விட சமூக அநீதி இருக்க முடியுமா? இந்த வீடியோக்கு அப்புறம் வேற என்னதான் எதிர்பார்க்குறீங்க விஜய் கிட்ட? அதாவது விஜய் கிட்ட இனிமேல் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதற்கு அவர் தன்னை திருத்திக் கொள்வதற்கு எந்த அறிகுறியும் தெரியல. இவ்வளவு பெரிய இழப்பு அவர் சொல்றாருல்ல, என் வாழ்க்கையில இப்படி நடந்தது. தமிழ்நாட்டுல யாருங்க இந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்த்தா? 8 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில இப்படி ஒரு அரசியல் கூட்ட நெருக்கடியில போயிட்டு செத்து போன வரலாறை பார்த்து மகாமகத்துல நடந்திருக்கு, ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் பார்த்துருக்கோம், இப்போ இதுல நடந்திருக்கு, ஆனா கும்பமேளால நடந்திருக்கு பார்த்துருக்கோம், ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒட்டின உள்ள கேதரிங்ல வந்து நடந்திருக்கு. இது கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. ஆனால் இதுக்கான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. நாகப்பட்டினமாக இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், பல்வேறு இடங்கள்ல வந்து ஜனங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, கிட்டத்தட்ட நியர் டீஹைட்ரேஷன்ல இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ஒஸ்ட் ஆர்கியூமெண்ட்டு, ஒரு எந்த மனுஷ ஜென்மமும் ஒரு கோர்ட்டில் போய் அப்படி வாதாடிட முடியாது. 41 பேர் ஏற்கனவே செத்திருந்தவங்கள இந்த கூட்டத்துல செத்ததா கணக்கு காமிச்சிருந்தா அப்படின்னு பேசுறாரு அவங்களுடைய வக்கீல். இதை விட செத்து போனவர்களை அசிங்கப்படுத்த முடியுமா? ஒரு கண்ணியமா இது ட்ரீட் பண்ற விதமா? இவர் என்ன சொல்றாரு, நான் அங்க போனா வந்து பெரிய கலவரம் நடந்துரும், அதனால நான் போகல. இது வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு 43 வயசாகுது. நான் வந்து எம்ஜிஆர் ஜானகி காலத்துலேருந்து நான் வந்து அரசியலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரெட்டை புறா இந்த சின்னத்துலலாம் வந்து கண்டெஸ்ட் பண்ண காலத்தில் 80ஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்ச 6 வயசுலேருந்து நான் அரசியலை வந்து ரொம்ப கூர்மையாக வந்து ஓட்டு கேட்க வரும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் அவரோட முதல் மாநாட்டில் ஒரு 4-5 பேர் இறந்துருக்காங்க, 2வது மாநாட்டிலையும் இறந்துருக்காங்க, ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது, வீலிங் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து இறப்புகள் நிகழ்ந்திருக்கு. எந்த மரணத்தையும் வந்து மரணத்துக்கும் வந்து அவர் அஞ்சலி செலுத்தி இல்லை இரங்கல் தெரிவித்து அவர் செய்தியை வந்து வெளியிட்டது கிடையாது. அதே மாதிரி இந்த 41 பேருக்கும் கரெக்டாக சேஃபாக வீட்டில் வந்து லேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, என்னோட இதயம் வந்து நொறுங்கிருச்சுன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஆதவன் தீக்ஷன்யா ரைட்டர் வந்து ஆமாம் கிட்னி கிழிஞ்சிருச்சு, இதயம் நொறுங்கிருச்சு, இப்படி வந்து நீங்கள் பேசுகிறீங்களான்னு வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்போ இவருக்கு வந்து என்ன மாதிரியான மனிதர் இவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் பதிஞ்சிருக்கு. இனி இந்த அளவுக்கு ஒரு ஹைட் ஆஃப் ஒரு என்ன சொல் மான்ஸ்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மான்ஸ்ட்ரஸ் ப்ரப்போர்ஷன், ஒரு அசுர அளவில் வந்து ஒருத்தர் தீங்கு செய்பவர் இனியும் திருந்த வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக அவருடைய ரசிகர்கள் இவரை வந்து நம்ம ஸ்க்ரீனில் வேணால் இவர் பேசுகிற டயலாகை நம்ம பார்த்து ரசிச்சுக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ரூலராக இவரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சின்னாபின்னமாக ஆகிவிடும். ஒரு சின்ன கேர்ள் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க, ஏன்டா நீங்களாம் ஓட்டு போட்டால் அவர் எனக்கும் தானடா சீஃப் மினிஸ்டர் ஆவார், எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துன்னா விட்டுட்டு ஓடி போகிறவரை போய் நான் எப்படி சீஃப் மினிஸ்டராக வந்து தேர்ந்தெடுக்க முடியும்னு அந்த பெண் பதறினாங்க இல்லையா, அந்த பதற்றம் அப்படி சொல்பவர்களுடைய கூட்டில் உள்ள நிஜத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துருச்சு. அவர்கிட்ட இனிமேல் எதிர்பார்க்க முடியாது. இதற்கு மேலே மோசமாக தான் அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. சிஎம் சார் நீங்கள் வந்து என்னை கைது பண்ணுங்க. யார் இவங்களுக்கு எல்லாமே ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் தான் இவங்களுக்கு வந்து டயலாக்ஸ் எழுதி கொடுத்துட்ருக்காங்க, அதை வந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது எந்த விதத்தில் நடிகர் தான், சமூக நீதினு அவர் வாயில வந்தா அது நடிப்பு தான், சிஎம் சார் அங்கிள் அப்படின்னு வந்தா எல்லாமே நடிப்பு தான். ஆனால் நிஜ மனிதர்களோட வாழ்க்கையும் அரசியலும் நடிப்பிலேயே காலம் தள்ளிவிட முடியாது. அவர் வந்து மனக்கோட்டையெல்லாம் எவ்வளோ வேணால் கட்டி வைக்கலாம், ஆனால் மக்களுக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கை முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு சரிவு காலம் வந்து ஏற்கனவே தொடங்கிருச்சு. விஜய் வந்து அதுக்கு தயார்படுத்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.